ரெண்டாயிரம் 3000. இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது போல இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ஹனி தான். எப்ப பார்த்தாலும் 4 பேரும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. எழுந்துறீங்க. இப்ப நீங்க 4 பேரும் வேலை செய்யணும். மேடம், எனக்கு ஏதாவது குட்டியான வேலையா பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நானே ரொம்ப குட்டியா இருக்கேன் இல்லையா? பெரிய வேலை கொடுத்தா மூக்கணும் மேடம். டவுட்டா? பாப்பட், உனக்கு கஷ்டமான வேலை சொல்ல மாட்டேன். வெளிய மரம் ஃபுல்லா மேங்கோஸ் இருக்குல்ல, அத நீங்க பத்திரமா பாத்துக்கணும். ஓகே? ஆனா இது நம்மளால எப்படி பாதுகாக்க முடியும்? பறந்துகிட்டே வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதுங்க பறிச்சுட்டு போக கூடாதுன்னு தான் இந்த வேலையை கொடுக்கறேன். பாத்துக்கோங்க. நான் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் உங்க எல்லாருக்கும் மேங்கோ ஜூஸ், மேங்கோ ஜெல்லி, அப்புறம் மேங்கோ ஜாம் செஞ்சு கொடுக்கறேன். ஓகே, பாய். சாரி. எது சாரியா? ரெக்கை இல்லாம என்னால பறக்க முடியாதுன்னு தெரியுமா தெரியாதா? இப்படியே பறந்து பறந்து கத்திக்கிட்டு இருந்தேன். என் உயிரும் அப்படியே பறந்து போயிட்டு போல இருக்குதே. இங்க பாருங்க, மாம்பழத்தை பறிக்காதீங்க. அந்த தப்ப பண்ணாதீங்க ப்ளீஸ். காதுல போட்டா அது பெரிய ஜிமிக்கி, ஆனா நானும் பேட் மங்கி. டேய் சிறுசு, இது வெறும் மங்கிடா. மங்கி, காலை தோல்ல போட்டு ஒரு ஆட்டம் போட்டு போ. என்ன பார்த்து டான்ஸ் ஆட சொல்றியா நீ? தப்பு பண்ணிட்ட. இப்ப டான்ஸ் ஆட போறது நீங்க. எங்க போற நீ? ஐயா, நானும் தப்பிச்சு போலீங்க. மேல பறந்து டான்ஸ் ஆடலாம் நடத்துங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க மங்கி ஐயா, எங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா மாம்பழத்தை மட்டும் பறிக்காதீங்க. ஏன்னா எங்க முதலாளி அம்மா மாம்பழத்தை பாதுகாக்க சொல்லிருக்காங்க. காதுல போட்ட ஜிமிக்கி, நான் ரொம்ப பேட் மங்கி. இப்ப நான் மாம்பழம் தான் சாப்பிட போறேன். என்ன பண்ணுவேன்? என்ன ருசியா இருக்கு மாம்பழம். சூப்பர். மங்கி பையா, என்ன பண்றீயா? மேடம் எங்களை போட்டு அடிப்பாங்க ஐயா. கவலைப்படாத பாப்பட், இங்க நிறைய மாம்பழம் இருக்கு. இதால மொத்தத்தையும் காலி பண்ண முடியாது. அப்படியா? பேட் மங்கிக்கே சேலஞ்சா? மாம்பழம் சாப்பிடலாம் வாங்க, மாம்பழம் சாப்பிடலாம். வேற ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லு, அதையும் சொல்லிடே. ஐயா, இன்னைக்கு எங்க மேடம் எங்களை பின்னி எடுத்துருவாங்க ஐயா. சாப்பிட்ட அமைதியா சாப்பிட வேண்டியதானே? ஏன் எங்களை அடிச்சுட்டே சாப்பிடுற? என்ன, எனக்கு அது பிடிச்சிருக்கு. காதுல போட்ட ஜிமிக்கி, நான் ரொம்ப பேட் மங்கி. அடடா,
என்னது இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை நாம திரும்ப மாம்பழத்திலே கொடுப்போம். அப்படியா? நீ டாக்டருக்கு எப்ப படிச்ச? ட்ரீட்மெண்ட்ட பத்தி எல்லாம் பேசுற? ம்? ஆ, அச்சச்சோ. அவ மாம்பழத்தை அடிச்சது நம்ம வீட்டுக்குள்ள. ஏன் தேவையில்லாம பயந்து ஓடுறாங்க? ஆ? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. எல்லா மங்கீஸும் சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணுதுங்க. அதுவும் மாம்பழத்துல அடிக்குதுங்க. காப்பாத்துங்க. அப்படியா? அப்ப அந்த மங்கி தான் மாம்பழத்தை எடுத்து எங்க சிலந்தி வேலை மேல அடிச்சுதா? இல்ல, உள்ள மாம்பழத்தை அடிச்சது பன்னி தான். பன்னி தான் பாப்போம். இல்ல பெருசு போய் சொல்றாப்ல. அது வந்து என்ன அடிக்கிறதுக்காக குரங்கு தான் தூக்கி போட்டுச்சு. அப்படி வந்த மாம்பழம் தான் இது. யோ, இந்த வேலைய பார்த்தது மங்கி தான். அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். யா, இவ்வளவு அழகா மாம்பழத்தை புடிங்கி அடிச்சது மங்கி தான். அதுல டவுட்டா? எனக்கு புரிய வேண்டாம். அந்த குரங்குக்கு தைரியம் அதிகமாயிடுச்சு போல. என்ன தைரியம் இருந்தா மாம்பழத்தை எடுத்து எங்க வீட்டு மேலேயே அதை அடிச்சிருக்கோம். தாக்குங்க. ஜோர்தார், ஜோர்தார், வலை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் மொட்டை மாடிக்கு போ. அங்க போய் நான் சொல்றதெல்லாம் செய். சீக்கிரம். வாங்க அந்த மங்கி சேலத்தை காலி பண்ணலாம். ஏய் மங்கி, உன் சேட்டை எல்லாத்தையும் உடனே நிப்பாட்டு. இத்தனோண்டு இருந்துட்டு என் கூட தகராறு பண்றியா? நான் சிக்கி போட்டுருவேன். இல்ல மங்கி ஐயா, அவங்க தகராறு பண்ணல, உங்களுக்கு வார்னிங் கொடுக்கறாங்க. ஓஹோ, மேங்கோ ஃபைட் தானே? இரு நாங்களும் வரோம். தாக்குங்க. விடாதீங்க, யாரையும் விடாதீங்க. எல்லாரையும் அடிங்க, போடுங்க. யாராவது காப்பாத்துங்க, என்ன கட் பண்ணி விடுங்க, கெஞ்சி கேக்குறேன், சீக்கிரம். டேய் மங்கி பையா, டோன்ட் வரி ஐயா, ஐ வில் ஹெல்ப் யூ ஐயா. ஜோர்தார், வேலைய ஆரம்பி. வலையிடுங்க, வலையிடுங்க, மரியாதையா வலையை எடுத்துருங்க. அப்படியா? இரு, உன்னை மரியாதையா கூட்டிட்டு போக 2 பேரு இங்க வராங்க. ஓஹோ, நீ எங்கதான் இருக்கியா? மோந்தாலும் தாங்க முடியலையே. கூண்டை விட்டு தப்பிச்சு போறது உனக்கு வாடிக்கையெல்லாம் இருக்கு. நான் உங்களை எப்பவுமே மறக்க மாட்டேன். பழிக்கு பழி வாங்கி தீருவேன். அப்ப பாத்துக்கிறேன். சூப்பர் சூப்பர். நீங்க உண்மையிலே மங்கியை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டீங்க, கலக்கிட்டீங்க, பின்னிட்டீங்க. ஏய், ஓவரா பேசாத. இதே வேலையை நீ பண்ணிருந்தாலும் உனக்கு இதே தான் நடந்திருக்கும். ஜாக்கிரதை. அடடா அடடா, எல்லா மாம்பழமும் விழுந்துருச்சே. இன்னைக்கு மேடம் நம்மள பயங்கரமா திட்ட போறாங்கப்பா. ஹே காய்ஸ், ஒரு வேலை பண்ணலாம். மேடம் வர்றதுக்கு முன்னாடி எல்லா மாம்பழத்தையும் கம் போட்டு ஓட்டிடலாம். சத்தியமா சொல்றேன், உன் மூளையை கொண்டு போய் மியூசியம்ல தான் வைக்கணும். அதுல டவுட்டா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஐடியா இருக்கு. நம்ம வேணா எல்லா மாம்பழத்தையும் ஒரே இடத்துல வச்சிடலாமா? அனி கூட கொஞ்சம் கம்மியா பழகுப்பா. அவன மாதிரியே நீயே யோசிக்கிறியப்பா. ஏய் பண்ணி, மரத்து மேல மட்டும் மாம்பழம் இல்ல, இந்த வாரம் ஃபுல்லா நமக்கு சோறும் இல்ல. ஓ வாவ், நீங்க எல்லாரும் ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டீங்க. எல்லா மாம்பழத்தையும் பறிச்சிட்டீங்களா? சபாஷ். எவ்வளவு மாம்பழம் பறிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க அந்த டைமை சேவ் பண்ணிட்டீங்க.
கால்ல இருந்து இது ஒண்ணுதான் எங்களுக்கு வேலை. சிரிசு, ஆனா இந்த வேலையை பார்த்தது மங்கி. அதாவது மங்கி மாதிரி நாங்க கிளைக்கு கிளை தாவி மாம்பழத்தை பறிச்சு போட்டோன்னு தம்பி சொல்ல வராப்லே. வெரி குட். எல்லா மாம்பழத்தையும் எடுத்துட்டு உள்ள வாங்க. உங்களுக்காக மேங்கோ ஜூஸ், மேங்கோ ஜெல்லி அப்புறம் மேங்கோ ஜாம் செஞ்சு தரேன்.